வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழைத்தண்டில் தண்ணி குடிக்க போகிறோம். உடம்பு நல்லதுன்னு சொன்னாங்க, அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நம்ம சேனல் நான் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிட மறக்காமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலேனா ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மொந்த வாழை ஈனிருச்சு, நம்ம வெட்டி விட்டோம். இப்போ அந்த தண்டில் நம்ம தண்ணி குடிக்க போகிற அந்த நம்ம கிட்னியில் கல் இருந்துன்னா போகும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான் எப்படி நல்லா சேஃபாக கட் பண்ணி நம்ம நல்லா ஒரு குழி மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி குடித்தா நம்ம ஹெல்த்துக்கு ஆரோக்கியம். அதை வாங்க பார்க்கல இப்போ அப்படின்னு இதை கொண்டு போய் சாப்பிடலாம். வாழை நீராக இருப்பு இல்லாத மருந்து இல்லாத இந்த சட்டை அவ்வளோ இருக்கு. பரவாயில்ல, குறைக்க போகிறது. சும்மா எடுத்துட்டே சார் தண்டுக்குள்ளே மட்டும் குழி எடுப்போம். சரியா? இதுக்குள்ள சீரம் போட்டு வைக்கணும். சீரகமா? ஏன் போட்டு வச்சு மூடி வச்சுருவாங்க. வாழை இப்போ கட்ட போகிறேன். சீரகத்தை 2 போட்டு வச்சோம்னா நல்லா தண்ணி உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழை இதை வாழையில் நம்ம வெட்டிட்டுங்களா, வெட்டி தூசி இது விழுந்துடும். அதனால் நம்ம வாழையிலையை போட்டு நம்ம நல்லா கட்டி வச்சுருவோம். ஓகே மக்களே, கட்டி வச்சுட்டோம். இப்போ நம்ம காலையில் பார்ப்போம் எப்படி அந்த தண்டில் தண்ணி ஊறி வந்திருக்கு. ஓகே மக்களே, நேற்று நாம் வாழை மரத்தை வெட்டி அந்த தண்டு தண்ணி எடுத்து குடிக்கலான்னு வாழையில தான் போட்டு கட்டி வச்சுருந்தோம். இன்றைக்கி வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சீரகம் போட்டு வைக்க சொல்லுவாங்க வருங்களா. ஓகே மக்களே, தண்ணி எப்படின்னு பார்க்குறீங்களா, தெரியுதுங்களா? சரி, நான் ஆடையாட்டு இருக்கிறத எடுத்துட்டு அப்புறம் சரி மேலே கடை மட்டும் நம்ம எடுத்துடலாம். மேலே எடுக்கிறதே எனக்கு தெரியல. அதையே சத்தாக இருந்ததுன்னா அது வேணா கொடுத்தா இது எப்படிங்க ரொம்ப கட்டியாக இருக்குதுல்ல? கெட்டி மீன்ஸு திக்கா. எனக்கு அப்படி தோணலையே, தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி ரெசின் அந்த ஃபீல் வருதா? பாவாட்டு, சக்கரை பாவாட்டு. அதுக்கு மேலே அது நோக்க முடியாது. கரண்டி வீண் பண்ணிடாது. ஓகே மக்களே, மூந்தாச்சு இப்போ குடிச்சு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்கு எனக்கு தெரியல, பயமாக இருக்குது. காரப்பல் ஆகிடுமா என்னமோ. குடிக்கலாமா? சாமி முருகா ஆண்டவா. யூரினரி கல்லுக்கு நல்லது அப்படிம்பாங்க. தெவுக்குதுங்க. தண்ணி டேஸ்ட்டு பயங்கர தெவுப்பாக இருக்குது. தெவுக்குதுன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியும், இந்த முந்திரி பழம் சாப்பிட்டுக்கிறீங்களா, அது மாதிரி தெவுக்கு. முந்திரி பழம் தெவுக்குமா? ஆமாம், முந்திரி பழம் தெவுக்கு. புளிங்க இருக்குது பார்த்தீங்களா, அது தெவுக்கு. புளிங்க அப்படின்னா பாதி பச்சையாக இருக்குது, பாதி பழுத்து இருக்குது. அது சாப்பிட்டு தெவுக்கு. தெவுக்குதுங்க, பயங்கரமாக தெவுக்குது. உடனே அம்மாவுக்கு பாடிக்கிற கொடுத்துடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளது வாழை பார்த்திங்கன்னா பழுத்துருச்சு.
ஸோ வெயிட் தாங்க முடியும்போது தார் கீழே விழுந்துருச்சு. நல்லா பழுத்தது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து பாருங்கள். ஸோ நம்ம அதை போய் தான் இன்றைக்கி வந்து வெட்ட போகிறோம். வெட்டி ரிலேட்டிவ் வீட்டுக்குள்ளே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பனிக்கால பழம் சேல்ஸ் ஆகும் அதிகமாக. அதனால் நம்ம உரம்புற வீட்டுக்கு கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. அம்மா வந்துட்டாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கிறீங்களா? குடிச்சு பாருங்க. எப்படி இருக்கு? தெரில. நான் குடித்தேன். நான் குடிச்சதை நான் சொல்கிறேன். நீங்கள் குடிச்சிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். எப்படி இருக்குது? தெவுக்குது. எனக்கு தவுக்குது. குடி. இது குடித்தா கிட்னியில் கல்லெல்லாம் வராது. குடிங்க. இது என்னது? வாழைத்தண்டு வெட்டி அதை குழி செஞ்சு அதில் தண்ணி வந்துருக்குது. குடிங்க நீங்கள். நான் அம்மா கீதெல்லாம் குடிச்சிட்டோம். நீங்கள் குடிங்க. எப்படி இருக்குது? தண்ணியாட்டு இருக்குதா? தவுக்கலையா? ஓகே மக்களே, வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் குடிச்சிட்டாங்க. அப்பா வெளியே போயிட்டாரு, தாத்தாவும் காட்டுக்கு போயிட்டாரு. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.